வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரோபோட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எப்படி மந்த்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் குயிக்காக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன எரால இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆஃப் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த சாட் ஜிபிடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பாட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டாவை வந்துட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு கொடுக்கும் ரிசல்ட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரிடண்டன்ட் ஜாப்ஸ், திருப்பி ரிப்பீட்டிவ் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எலிமினேட் ஆகிடுது. ஸோ சேம் கான்செப்டை நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் இதுலேயும் ட்ரேடிங்லேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது இந்த இதை வந்துட்டு இண்டெக்ஸ்லேயும் பண்ணலாம், நீங்கள் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அந்த மாதிரி இண்டெக்ஸ்லேயும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கும் இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்துட்டு டிப்ளாய் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா வீடியோலையும் சொல்லணும். இது செபியோட ரூல்ஸு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஜீரோதாவோட ஆத்தரைஸ்ட் பர்சன். ஸோ என்னோட நேம், அட்ரஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கோட், செக்மெண்ட்டு, டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், கேஷ் மார்க்கெட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். ஸோ இதுதான் என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட சப்போர்ட் 80722 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த 6 கோர்ஸஸும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அது போக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இதை யூஸ் பண்ணி அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளோட டைம் பார்த்திங்கன்னா 100% வந்துட்டு சேவ் ஆயிடுது ட்ரேடிங் பொறுத்தவரை. மெயினாக இன்ட்ராடே பண்ணும்போது நமக்கு உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும் நம்ம ஹியூமன். ஸோ அது திடீர்னு மூவ் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுப்போம். பட் ரோபோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே என்ட்ரி எடுக்கும், அதே க்ளோஸ் பண்ணும். அதனால் நம்மளோட இன்டர்ஃபியரன்ஸ் டைம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்துட்டு சேவ் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட் பற்றி பெரிய நாலேஜ் உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன். நீங்கள் ஜஸ்ட் பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்திங்கன்னா டிப்ளாய் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் எதுவுமே கோடே எழுத தேவையில்லை. ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கிறதுல எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்டோட உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ ஸ்ட்ரெஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த அனாலிசிஸு நம்ம வந்துட்டு ஒரு இதை பார்க்காம இருக்கோம், ஸ்டாப் அடிக்கும்போது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும், அதெல்லாம் வந்துட்டு இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிடும் உங்களுக்கு. கரெக்டாக ரிஸ்க் ரிவார்டு 1:2னா 1:2 வரைக்கும் கரெக்டாக வெயிட் பண்ணி அதே என்ட்ரி எடுக்கும், அதே க்ளோஸ் பண்ணும். நம்ம வந்துட்டு அது எப்போ என்ட்ரி எடுக்குன்னு கூட பார்க்க தேவையில்லை, அதே எப்போ க்ளோஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வந்துட்டு புக் பண்ணிடும். அது வந்துட்டு இதை என்னோடய சஜஷன் என்னென்னா, இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு இந்த எரால வந்துட்டு நம்ம இருக்கிறனால ரோபோட்ஸ் இப்போவே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட இதுக்கும் பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். ஓகே, இது எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் இருக்கிறனால உங்களுக்கு இது எடுத்தேன். இதை நான் வந்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ரைடிங் த மொமெண்டம் யூஸிங் CCIN சூப்பர் ட்ரெண்ட். இது எங்கே பார்க்கணும் இதெல்லாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த வெப்சைட்டில் ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது ஜீரோதா, இது ஸ்ட்ரீக் ஜீரோதான், ஜஸ்ட்டு ஸ்ட்ரீக் ஜீரோதான் போட்டிங்க அப்படின்னா கூகுளில் இது வந்துடும். ஸோ இது வந்தோன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸில் போய் டிஸ்கவரில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக இதே மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் ரைடிங் த மொமெண்டம் யூஸிங் CCIN சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், சரிங்களா? ஓகே, இதோட ரிஸ்க் 25% ஸ்டாப். இது வந்து பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸு, ஸ்டாக்ஸு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நம்ம. மெயினாக அதோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 25%. ஒரு ப்ரீமியம் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 25%க்கு டார்கெட் பார்த்திங்கன்னா 100 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரன் பண்ணியிருக்கிற டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 3/3/2022 ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ரன் பண்ணியிருக்காங்க, மார்னிங் 9 to நைட்டு. ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் மந்தோட டேட்டா. நீங்கள் வந்துட்டு புதுசாக இதை ஒரு மல்டிபிள் மந்த்ஸுக்கு டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் தனியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் சேவ் அண்ட் ரன் டேட்டா மாற்றி சேவ் அண்ட் ரன் பேக் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா இதாகிக்கும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த மந்தோட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ
இதோட வின்னிங் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது பாருங்கள். மொத்தம் 283 சிக்னல்ஸ் வந்திருக்கு ட்ரேட்ஸு. அதில் பார்த்திங்கன்னா 207 வந்துட்டு நமக்கு வின் ஆகிருக்கு. ஸோ இதோட வின்ஸ் பார்த்திங்கன்னா 206, லாஸஸ் 76, வின்னிங் ஸ்ட்ரீக், லூசிங் ஸ்ட்ரீக், மேக்ஸ் ட்ராடவுன். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லியும் சில டைம் வந்துட்டு என்ட்ரி வராது. உங்களுக்கு இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது தான் இந்த ஹெக்கினாஷி சார்ட்டு வித் லாங் பொசிஷன் சூப்பர் இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆனால் தான் நமக்கு வந்துட்டு என்ட்ரி எடுக்க நம்ம நினச்சிக்குவோம். டெய்லியும் பார்த்திங்கன்னா இது என்ட்ரி வரும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதத்தில் ஒரு 10 என்ட்ரி 5 என்ட்ரி தான் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜியில். இதே மாதிரி நம்ம மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி 2-3 சிக்னல் தான் கொடுக்கும், மற்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு 4 சிக்னல் தான் கொடுக்கும். ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இதாக இருக்கும். இதே மாதிரி நமக்கு நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. டிஸ்கவரில் போனீங்க அப்படின்னா நமக்கு இதில் பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி யூஸிங் அட்ஜஸ்டட் பொல்லிங்கர் பேண்ட். ஸோ இதோட பேக் டெஸ்ட் பார்க்கலாம். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட டேட்டா என்ன, பேக் டெஸ்ட் டேட்டா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு வந்துடும் நமக்கு. ஸோ இது பாருங்கள், 286 நமக்கு 185 வின்னு, 101 லாஸு. மொத்தம் இவ்வளோ சிக்னல் கொடுத்துருக்கு. 286 சிக்னலில் நமக்கு 185 வின்னு, 101 லாஸ். அப்போ இதோட ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 5% ஸ்டாப் லாஸு, 100% 1 மினிட் கேண்டிலில் வந்துட்டு எடுக்குது. ஸோ அப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி ரிசல்ட்ஸ் இப்படி கொடுக்குது. சிஎன்சி, என்ஆர்எம்எல் இது வந்துட்டு அந்த மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸில் இப்போ பேங்க் நிஃப்டி, இப்போ சூப்பர் ஸ்ட்ரென்த் ஷார்ட் செல் அப்படிங்கிறது HDFC இது எப்படி இருக்குது, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்துட்டு அதோட பேக் டெஸ்ட் பாருங்கள். ஸோ மொத்த சிக்னல் கொடுத்துருக்கு 57 வின்னு இந்த ஸ்பெசிஃபிக் 2 ஸ்டாக்கில். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் மட்டும் இந்த ஷார்ட் செல்லில் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, 57 வின், 53 லாஸ். ஸோ அப்போ அதோட ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 0.35% ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸு, டார்கெட் 2%. ஸோ இதுதான் ரிஸ்க் ரிவார்டு. அப்போ 1:3 or 4 சம்திங் உங்களுக்கு 0.35% தான் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எடுக்கும்போது, டார்கெட் பர் 2% வந்துட்டு வெயிட் பண்ணுது. அப்போ இது எல்லாம் நம்ம இது வந்துட்டு கேண்டில் இன்டர்வல் 1 ஹவரில் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறத விட அதே இதை மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஜஸ்ட் டிப்ளாய் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களோட சிஸ்டத்தில் ஆக்டிவேஷன் எப்போ இந்த சிக்னல் வந்துட்டு மேட்ச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே என்ட்ரி எடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ வந்துட்டு அந்த ரிஸ்க் ரிவார்ட் படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு பிஎன்எலை வந்துட்டு காமிச்சிரும். ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு இது மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. டிஸ்கவரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 122 பேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு இப்போ ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க 30 மினிட்ஸில், அதோட டீட்டெயில் பார்த்து பேக் டெஸ்ட் பார்க்கலாம். நீங்களே ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து இது வந்துட்டு ஏதோ 1 or 2 மந்த்ஸ்க்கு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு 3 or 4 months or 5 months 6 monthsக்கு ட்ரை ரன் பண்ணி பேக் டெஸ்ட் வந்துட்டு இதில் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது, மந்த்லி ஒரு 400-500 சம்திங். அதை வந்துட்டு நீங்கள் இது வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் வந்துட்டு சப்போஸ் உங்களால் கரெக்டாக பேங்க் நிஃப்டியில் என்னால் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிட்டோம், இதுக்கு ஒரு கேபிட்டல் அலோகேட் பண்ணிட்டீங்க. ஒன்று வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு வச்சுக்கோங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் ஒரு 50,000 டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இது தனியாக வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பெரிய இன்டர்ஃபியரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதுன்னா என்ட்ரி எடுக்கும், அதே டார்கெட் புக் பண்ணும், ஸ்டாப் லாஸ் புக் பண்ணும். ஸோ அதோட டேட்டா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்கலாம். NSE Zomato வந்துட்டு உங்களுக்கு இது வந்துட்டு நான் ஒரு சாம்பிள் இது ரன் பண்ணேன். எப்போ வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு, எவ்வளோ எந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கு, ஷார்ட் செல் பண்ணியிருக்கு, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் ஆர்டர், என்ட்ரி, டார்கெட் ப்ராஃபிட், என்ட்ரி டார்கெட்டு, என்ட்ரி டார்கெட் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்ட்ரி எக்ஸிட்டு, இந்த எத்தனை ரூபாய்க்கு வாங்கிச்சு, ப்ரைஸு, க்ளோஸ் ஆச்சு, குமுலேட்டிவ் பிஎன்எல் அப்படிங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக நீங்கள் ஒரு பிகினராக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, பட் எங்கிட்ட கேபிட்டல் இருக்குது, நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோபோட்ஸ் அசிஸ்டட் ட்ரேடிங் வச்சுட்டு ஒரு இன்கம் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் கொஞ்சம் ஃபேராக இருக்குது அப்படிங்கும்போது கம்மியான கேபிட்டல் வச்சு இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி மெதுவாக ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க கேபிட்டலை. ஸோ இது பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு
கம்மியான கேபிட்டல் ஒரு 5000 வச்சு பண்ணலாம். அந்த கேபிட்டலை வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு உங்களோட இதில் வந்துட்டு அது பாட்டுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.